ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி கிங்டம். ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன தகவல் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இயல் 4 சரியா? இயல் 4 தமிழில் 6ஆம் வகுப்பு தமிழில் இயல் 4 வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 வீடியோவில் நம்ம மூதுரை மட்டும் பார்த்துருப்போம் சரியா? ஸோ இந்த வீடியோவில் நம்ம துன்பம் வெல்லும் கல்வி, கல்வி கண் திறந்தவர், நூலகம் நோக்கி இணைய எழுத்துக்கள் ஆகிய 4 டாபிக்மே வந்து இந்த ஒரே பாட்டில் வந்து நம்ம முடிக்க போகிறோம் சரியா? ஸோ யாரும் வந்து பயப்பட வேணாம், டைம் ரொம்ப ஆகுமோன்னு. ஸோ வந்து இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்டாக படிக்க வேண்டியது அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான் சரியா? ஸோ இது வந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ரீட் பண்ணால் போதும். இதையும் வந்து ஒரு ஜஸ்ட் ரீட் பண்ணால் போதும். ஸோ நூலகம் நோக்கி வந்து நாட்டை ஒரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து இல்லை ஓகேவா? ஸோ அதில் 1-2 பாயிண்ட்லாம் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கிட்டா போதும். அண்ட் இனவெழுத்துக்கள் வந்து நம்ம கம்பல்சரி பார்க்கணும் ஓகேவா? ஸோ இலக்கணம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இவ்வளோ தான் இதில் உள்ளது. ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்த மூதுரையும் துன்பம் வெல்லும் கல்வியும் வந்து கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கையில் புக் இருந்துச்சு அப்படின்னா புக் எடுத்துக்கோங்க. இல்லை நோட் வந்து தான் நீங்கள் மார்க் பண்ணுறீங்க அப்படின்னா நோட் எடுத்துக்கோங்க ஓகேவா? ஓகேப்பா, ஸ்டார்ட் பண்ணலாமா? துன்பம் வெல்லும் கல்வி. துன்பம் வெல்லும் கல்வி அப்படின்னா என்னப்பா? அப்படின்னா கல்வி, கல்வியின் அழகே அழகு என்பர் பெரியோர் சரியா? கற்றபடி நிற்பதே அந்த அழகை பெறுவதற்கான வழி. கல்வி அறிவை வளர்ப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் சரியா? பண்பட்ட மனிதரின் புகழே பல்லாண்டு நிலைத்திருக்கும். எனவே படிப்போம், பண்படுவோம், பண்பட்டு நிற்போம், அதுக்கப்புறம் பார்ப்போற்ற வாழ்வோம் அப்படின்னு வந்து சொல்றாங்க சரியா? ஸோ இதை வந்து ஃபுல்லாக வந்து ரீட் பண்ணி வச்சுக்கோங்க. இதுல இருந்து ஏதாவது வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்கலாம் சரியா? ஸோ கல்வி அறிவை வளர்த்தெடுப்பதோடு பண்படுத்தவும் செய்யும். எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் பண்பாடு இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும். அந்த இதை கூட கேள்வியா கேட்கலாம் சரியா? எவ்வளவுதான் கற்றிருந்தாலும் டேஸ் இல்லாவிட்டால் அந்த கல்வி பயனற்று போகும் அப்படின்னு வந்து கேட்பாங்க. அப்ப என்ன இருக்கணும்? பண்பாடு அப்படிங்கறத சொல்லணும் சரியாப்பா? ஸோ இந்த பாடல் வந்து ரொம்ப ஈஸி. நம்மளுக்கு வந்து நம்ம நம்ம ரீட் பண்ணாலே புரியும் சரியா? ஸோ அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருப்பாங்க. நான் ஒன்ஸ் வந்து ரீட் பண்றேன், பார்த்துக்கோங்க ஓகேவா? ஸோ ஏட்டில் படித்ததோடு இருந்து விடாதே, நீ ஏன் படித்தோம் என்பதை மறந்து விடாதே, நாட்டின் நெறி தவறி நடந்து விடாதே, நம் நல்லவர்கள் தூற்றும்படி வளர்ந்து விடாதே, மூத்தோர் சொல் வார்த்தைகளை மீறக்கூடாது, பண்பு முறைகளிலும் மொழிதனிலும் மாறக்கூடாது, மாற்றார் கைப்பொருளை நம்பி வாழக்கூடாது, தன்மானமில்லா கோழையுடன் சேரக்கூடாது ஓகேவாப்பா? அதுக்கப்புறம் துன்பத்தை வெல்லும் கல்வி கற்றிட வேண்டும், நீ சோம்பலை கொல்லும் திறன் பெற்றிட வேண்டும், வம்பு செய்யும் குணம் இருந்தால் விட்டிட வேண்டும், அறிவு வளர்ச்சியிலே வான்முகத்தை தொத்திட வேண்டும், வெற்றி மேல் வெற்றி வர விருது வர பெருமை வர மேதைகள் சொன்னது போல் விளங்கிட வேண்டும், பெற்ற தாயின் புகழும் நீ பிறந்த மண்ணின் புகழும் வற்றாமல் உன்னோடு வாழ்ந்திட வேண்டும் சரியா? இதை எழுதினவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இவர் வந்து நிறைய சினிமா பாடல்களும் எழுதியிருக்காரு. ஸோ இதை நீங்க படிச்சீங்க அப்படின்னாலே இது வந்து உங்களுக்கு ரொம்ப எளிமையா தான் இருக்கும் சரியா? சொல்லும் பொருளும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். தூற்றும்படி அப்படின்னா இகழும்படி, மூத்தோர் அப்படின்னா பெரியோர், மேதைகள்னா அறிஞர்கள் சரியா? மாற்றார்னா மற்றவர், நெறினா வழி, வற்றாமல்னா அழியாமல் சரியா? இது எல்லாமே வந்து ஈஸியான சொல்லும் பொருளாக தான் இருக்கு. ஒன்றுக்கு 2 தடவை ரீட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஓகேவா? ஸோ இந்த சொல்லும் பொருளும் வந்து ஃபுல்லா ஒரு ரீட் பண்ணிக்கோங்கப்பா. இதுல இருந்து உங்களுக்கு மேட்ச் இந்த மாதிரிலாம் வந்து கேட்கலாம் சரியா? அதாவது எப்படின்னா, நான் நூல்களை கற்றதோடு இருந்துவிடக்கூடாது, கற்றதன் பயனை மறக்கக்கூடாது, நம் நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் குறை சொல்லும்படி வளரக்கூடாது இப்படின்னு வந்து இந்த லைனை ஒரு 2 லைனை கொடுத்து இதுல இல்லையா வந்து டேஷ் கொடுத்துருவாங்க சரியா? ஸோ இப்போ எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நாட்டின் நெறி தவறி நடக்கக்கூடாது, நல்லவர்கள் டேஷ் படி வளரக்கூடாது அப்படின்னு வந்து கொடுத்துருவாங்க. அப்ப என்னபடி? குறை சொல்லும்படி அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க ஓகேவா? ஸோ அதை மட்டும் நம்ம வச்சுக்கோங்க. நூல்வெளி எப்பயும் போலதான் இம்பார்ட்டன்ட் எழுதிக்கோங்க, ரீட் நோட் பண்ணிக்கோங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார்ப்பா சரியா? பாயிண்ட் நம்பர் 1 கண்டிப்பா கேட்பாங்க. எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஓகேவா? ஸோ அடுத்து திரை இசை பாடல்களில் உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாரு? பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். இந்த கேள்வியும் கேட்பாங்க சரியா? அடுத்து தேர்டு தேர்டு பாயிண்ட் பாருங்க. மக்கள் கவிஞர் என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அதுவும் பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார் தான் சரியா? அவர் யாரு? மக்கள் கவிஞர் அப்படின்னு வந்து அழைக்கப்படுறாரு ஓகேவா? ஸோ அப்ப இந்த பாடத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3 பாயிண்ட் வந்து கிடைச்சிருக்கு. 3 பாயிண்டையும் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஒன்வேர்டு போலாமா? ஒன்வேர்டு பார்த்தோம்னா, மாணவர் பிறர் டேஷ் நடக்கக்கூடாது அப்படின்னா தூற்றும்படி நடக்கக்கூடாது, நாம் டேஷ் சொல்படி நடக்க வேண்டும். யார் சொல்படி நடக்க வேண்டும்? மூத்தோர் சொல்படி நடக்க வேண்டும். கைப்பொருள் என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க.
கை பொருள் அப்படின்னா கை கூட்டல் பொருள். ஓகேவா? ஸோ அடுத்து மானம் பிளஸ் இல்லா என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. மானம் கூட்டல் இல்லா அப்படின்னா மானம் இல்லா. ஓகேவா? ஸோ இது 2மே வந்து வராது. மானம் இல்லால இம்மு வராது. ஓகேவா? ஸோ அப்ப ஆப்ஷன் பி தான் வந்து கரெக்ட் ஆன்சர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்பா. ஆ நெக்ஸ்ட்டு கல்வி கண் திறந்தவர் யாரு அப்படின்னா, நம்மளுக்கு காமராஜர். ஸோ இத வந்து நீங்க ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் மட்டும் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் கதை மாதிரி தான் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்மளுக்கு எது இங்க முக்கியமா பாயிண்ட் குடுத்துருக்காங்களோ, நான் அத மட்டும் உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகேவாப்பா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட். கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பெற்ற மறைந்த மேனாள் முதல்வர் காமராஜர் அவர்கள். சரியா? கல்விக்கண் திறந்தவர் அப்படின்னு போற்றியவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? அடுத்தது. ஸோ இது வந்து காமராஜரினுடைய சிறப்பு பெயர்கள். வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. நம்ம நோட் பண்ணிக்கோங்க. பெருந்தலைவர், படிக்காத மேதை, கர்ம வீரர், கருப்பு காந்தி, ஏழை பங்காளர், தலைவர்களை உருவாக்குபவர். சரியா? அதாவது வந்து கிங் மேக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கிங் மேக்கர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்கப்பா. தலைவர்களை உருவாக்குபவர் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. சரியா? அதுக்கப்புறம் கீழ இந்த பாயிண்ட் வந்து நான் நோட் பண்ணிக்கோங்க. காமராஜரின் கல்வி பணிகள். நம்மளுக்கு தமிழ்ல காமராஜர் சிலபஸ்ல இல்லேனாலும், ஜிஎஸ்ல வந்து நம்மளுக்கு இத கேட்கறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு. சரியா? ஸோ அதனால நம்ம இத ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துக்குறோம். ஸோ காமராஜர் முதல் அமைச்சராக பதவியேற்ற நேரத்தில் ஏறக்குறைய 1000 தொடக்கப் பள்ளிகள் மூடப்பட்டு இருந்தன. சரியா? எத்தனப்பா 1000 தொடக்கப் பள்ளிகள் வந்து மூடப்பட்டிருந்திருக்கு. அவற்றை உடனடியாக திறக்க ஆணையிட்டார். மாநிலம் முழுக்க அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி வந்து கொண்டு வந்தவர் இவர்தான்ப்பா. அதுக்கப்புறம் மதிய உணவு. சரியா? மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை வந்து கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் பள்ளிகள்ல ஏற்றத்தாழ்வு வந்து வரக்கூடாது. குழந்தைகளுக்குள்ள வந்து நீ வந்து பணக்காரன், நான் வந்து ஏழை அப்படிங்கிற மாரி எந்த விதமான ஏற்றத்தாழ்வும் வந்துரக்கூடாதுன்னு சீருடை திட்டத்தை அறிமுகப்படுத்தினவரும் இவர்தான். சரியா? பள்ளிகளில் வசதிகளை பெருக்க பள்ளி சீரமைப்பு மாநாடுகளை வந்து நடத்துறாரு. தமிழ்நாட்டின் பல கிளை நூலகங்களை தொடங்கி வைக்கிறாரு. மாணவர்கள் உயர்கல்வி பெற பொறியியல் கல்லூரிகள், மருத்துவக் கல்லூரிகள், கால்நடை மருத்துவக் கல்லூரிகள், ஆசிரியர் பயிற்சி நிறுவனங்கள் இந்த மாதிரியான பல கல்லூரிகள வந்து இவரு தொறந்து வைக்கிறார். சரியா? இவ்வாறு ஒரு நிமிஷம்ப்பா. இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டவர் காமராஜரே அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகேவாப்பா? இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து தெரிந்து கொள்வோம். இந்த பாக்ஸ் வந்து வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டப்பட்டது. ஓகேவா? ஸோ இது வந்து அதாவது காமராஜருக்கு தமிழக அரசு என்ன செஞ்சுச்சு, என்ன சிறப்புகள் செஞ்சுச்சு அப்படிங்கிறத பத்தி சொல்லியிருப்பாங்க. சரியா? நடுவண் அரசு 1976ல பாரத ரத்னா விருது வந்து குடுத்திருக்கும் இவருக்கு. அதுக்கப்புறம் காமராஜர் வாழ்ந்த சென்னை இல்லம் வந்து விருதுநகர் இல்லம். சரியா? சென்னை இல்லமும், விருதுநகர் இல்லமும் அரசுடைமையாக்கப்பட்டு நினைவு இல்லங்களா இன்னைக்கு வரைக்கும் வந்து போற்றப்படுது. அதுக்கப்புறம் சென்னை மெரினா கடற்கரையில இவருக்கு சிலை வச்சிருக்காங்கப்பா. சரியா? சென்னையில் உள்ள உள்நாட்டு விமான நிலையத்திற்கு காமராஜர் பெயர் வந்து வச்சிருக்காங்க. சென்னையில வந்து 2 விமான நிலையம் இருக்கு. ஒண்ணு உள்நாட்டு விமான நிலையம். இன்னொன்னு வந்து பன்னாட்டு விமான நிலையம். சரியா? உள்நாட்டு விமான நிலையத்துக்கு வந்து இவருடைய பெயரும், பன்னாட்டு விமான நிலையத்துக்கு வந்து அதிபர் அண்ணாவினுடைய பெயரும் வந்து வச்சிருப்பாங்க. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் அதாவது 2/10/2000ல வந்து இத கட்டியிருப்பாங்க. சரியா? ஸோ அவர் இறந்ததுக்கு அப்புறம் 2/10/2000ல வந்து காமராஜருக்கு வந்து மணிமண்டபம் வந்து கட்டியிருப்பாங்க. எங்கேப்பா கட்டியிருக்காங்கன்னா, கன்னியாகுமரியில வந்து கட்டியிருக்காங்க. ஓகேவா? ஓகேப்பா. சரி ஒன்னோட வந்து பார்த்துடலாம். பள்ளிக்கூடம் செல்லாததற்கு ஆடு மேய்த்தல் சிறுவர்கள் கூறிய காரணம் என்ன அப்படின்னா, ஆடு மேய்க்க ஆள் இல்லை, வழி தெரியவில்லை, பேருந்து வசதி இல்லை, ஊரில் பள்ளிக்கூடம் இல்லை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரியா? பசியின்றி என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைக்கும் சொல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பசி கூட்டல் இன்றி. படிப்பறிவு என்னும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, படிப்பு கூட்டல் அறிவு. சரியா? காடு பிளஸ் ஆறு என்பதனை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் காட்டாறு. ஓகேவாப்பா? ஸோ அடுத்து. குழந்தைகள் பள்ளியில் ஏற்றத்தாழ்வின்றி படிக்க டேஷ் அறிமுகப்படுத்தினார் அப்படின்னா சீருடை. ஓகேவா? காமராஜரை கல்வி கண் திறந்தவர் என மனதார பாராட்டியவர் யாருப்பா? பெரியார். ஓகேவா? தந்தை பெரியார். ம். அவ்வளோதான்ப்பா. ஒன்னோட முடிஞ்சுச்சு. ஸோ நூலகம் நோக்கி அப்படிங்கிறது ஒரு ஈஸியான ஒரு கதை மாரி தான் இருக்கும். ஸோ அத ஜஸ்ட் வந்து ரீட் பண்ணிக்கோங்க. சரியா? இங்க இதுல எந்த நூலகத்த பத்தி சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகத்த பத்தி சொல்லியிருப்பாங்க. ஆசிய கண்டத்திலேயே 2வது பெரிய நூலகம் வந்து எது அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ணா நூற்றாண்டு நூலகம் தான். சரியா? செகண்ட்ப்பா. ஃபர்ஸ்ட் ஒன் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீனால இருக்கு.
சீனால இதை விட மிகப்பெரிய ஒரு நூலகம் இருக்கு. அதுதான் ஆசியாலே முதல் நூலகம். சரியா? அதுக்கப்புறம் தரைத்தளம் மற்றும் 8 அடுக்குகளை கொண்டது. சரியா? இங்க வந்து என்ன ஒரு இது சொல்லியிருப்பாங்கன்னா 8 அடுக்குகள், அதுக்கப்புறம் 8 ஏக்கர் நிலம். சரியா? 8 ஏக்கர் நிலத்துல 8 மாடி கட்டடம். சரியா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் ஆசிய கண்டத்திலேயே மிகப்பெரிய நூலகம் எங்க இருக்கு? சீனாவுல இருக்கு. சரியா? அடுத்து முனைவர் அரங்கநாதன். அரங்கநாதன்ங்கிறது தான் நூலக விதிகளை உருவாக்கியவர். சரியா? இவர் தான் வந்து முனைவர் அரங்கநாதன் அப்படிங்கிறவர் தான் நூலகத்தினுடைய விதிகளை வந்து உருவாக்கியவர். இந்திய நூலக அறிவியலின் தந்தை அப்படின்னு அழைக்கப்படுறவர் யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரங்கநாதன். வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்பா, நோட் பண்ணிக்கோங்க. சரியா? அவர்கள் தொட்டு பார்த்து படிப்பதற்கு மாணவர்கள் தரைத்தளத்தில் பார்வை திறன் குறைபாடு உடையவர்களுக்கு இந்த பிரெய்லி நூல்கள் வந்து இருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க இங்க. அதுக்கப்புறம் நகரம் படிக்கட்டுகள் இதெல்லாம் தேவையில்லப்பா, இதெல்லாம் கேட்க மாட்டாங்க. ஸோ இதுக்கு அடுத்து நம்ம பார்த்தோம்னா, ஸோ முக்கியமா இந்த பாக்ஸ் ஓகேவா? அந்த அரங்கநாதன் அவர்களை பத்தி தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் வந்து ஒரு ரீட் பண்ணிக்கோங்க. தரைத்தளத்துல என்ன நூல்கள் இருக்கு? முதல் தளம், 2ஆம் தளம், 3ஆம் தளம், 4ஆம் தளம். சரியா? தரைத்தளத்துல சொந்த நூல் படிப்பகம், பிரெய்லி நூல்கள். ஏன்னா இதெல்லாம் வந்து மேட்ச்ல கேட்பாங்க, முன்னாடி கேட்டிருக்காங்க. அதனால வந்து படிச்சு வச்சுக்கோங்க. முதல் தளத்துல வந்து என்ன இருக்குன்னா, குழந்தைகள் பிரிவு, பருவ இதழ்கள். சரியா? இல்லன்னா குழந்தைகள்லாம் வந்து முதல் தளத்துக்கு மேல ஏற முடியாதுல்ல, அதுக்காக. சரியா? ஸோ தரைத்தளத்துல யாருக்காக அப்படின்னா, பிரெய்லி நூல்கள், பார்வையற்றவங்க அந்த மாதிரி. 2ஆம் தளத்துல வந்து தமிழ் நூல்கள். சரியா? அடுத்து வந்து நம்ம தமிழ் தான முன்னணி, அதுக்காக அடுத்து. 3வது கணினி அறிவியல், அரசியல் நூல்கள். 4ல வந்து பொருளியல், சட்டம், வணிகவியல், கல்வி. ஓகேவா? அதுக்கப்புறம் 5ஆம் தளத்துல வந்து கணிதமும் அறிவியல் மருத்துவமும். 6ஆம் தளத்துல பொறியியல், வேளாண்மை, திரைப்படக்கலை. 7ஆம் தளத்துல வந்து வரலாறும் சுற்றுலாவும். 8ஆம் தளத்துல வந்து நூலகத்தில் நிர்வாக பிரிவு அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்கப்பா. ஓகேவா? ஸோ இது 8 மட்டும். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் ரீட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்கப்புறம் இந்த பாக்ஸ் நூலகத்தில் படித்து உயர்நிலை அடைந்தவர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, அறிஞர் அண்ணா, ஜவஹர்லால் நேரு, அண்ணல் அம்பேத்கர், காரல் மார்க்ஸ் 4 பேர் நான் வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சிறந்த நூலகர்களுக்கு டாக்டர் அரங்கநாதன் விருது வழங்கப்பட்டது. சரியா? நூலகர்களுக்குப்பா. சரியா? நூலகத்துல பணியாற்றுவாங்களா அவங்களுக்கு, படிக்கிறவங்களுக்கு கிடையாது. ஓகேவா? நான் வச்சுக்கோங்க. அடுத்து இன எழுத்துக்கள். இது முக்கியம் தான்ப்பா. இதை பார்த்துக்கோங்க. சில எழுத்துக்களுக்கு இடையே ஒலிக்கும் முயற்சி, பிறக்கும் இடம் ஆகியவற்றில் ஒற்றுமை உண்டு. சரியா? சில எழுத்துக்களுக்கு வந்து அது எப்படி ஒலிக்குது, அதுக்கப்புறம் எங்க பிறக்குது, அதாவது தொண்டையிலையா, நெஞ்சிலையா, நாக்குலையா. ஸோ நம்ம பிறக்கும் இடம்லாம் நம்ம பார்த்தோம் தெரியுமா? ஸோ ஒலி வேறுபாடு அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பிறக்கும் இடத்தை வச்சு ஒரு ஒற்றுமை இருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. இவ்வாறு ஒற்றுமை உள்ள எழுத்துக்கள் இணை எழுத்துக்கள். சரியா? இணை எழுத்துக்கள் வேற, இணை எழுத்துக்கள் வேறப்பா. நம்ம இன எழுத்துக்கள் பார்க்குறோம். சரியா? 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களுக்கும் இணை எழுத்துக்கள் ஆகும். சரியா? 6 வல்லின மெய் எழுத்துக்களுக்கும் 6 மெல்லின எழுத்துக்களும் இன எழுத்துக்கள் ஆகும். சரியா? சொற்களில் மெல்லின மெய் எழுத்தை அடுத்து பெரும்பாலும் அதன் இனமாகிய வல்லின எழுத்து தான் வரும்னு சொல்றாங்க. சரியா? மெல்லின எழுத்துக்கு மேல வல்லின எழுத்து தான் வரும். பாத்தீங்களா? இப்ப இக்குக்கு அடுத்து இங்குக்கு அடுத்து இக்கு, இஞ்சுக்கு அடுத்து இச்சு, இன்னுக்கு அடுத்து இட்டு, இன்னுக்கு அடுத்து இட்டு, இம்முக்கு அடுத்து இப்பு, இன்னுக்கு அடுத்து இரு. புரியுதா உங்களுக்கு? சோ இப்படிதான் வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. அதாவது பாருங்க, இங்க எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க பாருங்க. திங்கள் அப்படின்னா இங்குக்கு அடுத்து இக்கு கா வந்திருக்கு பாத்தீங்களா? இங்குக்கு அடுத்து கா வந்திருக்கா. மஞ்சள் இஞ்சுக்கு அடுத்து சா வந்திருக்கா. அதுக்கப்புறம் மண்டபம் இன்னுக்கு அப்புறம் டா வந்திருக்கா. அதுக்கப்புறம் சந்தனம் இன்னுக்கு அப்புறம் டா வந்திருக்கா. அம்பு இம்முக்கு அப்புறம் பூ வந்திருக்கா, இப்பு வந்திருக்கா. அந்த வரிசையில எதுனாலும் வரலாம்ப்பா. புரியுதா? அதுக்காக இம்முக்கு அப்புறம் இப்பு தான் வரணும் கிடையாது. அப்படி வந்துச்சுன்னா வார்த்தையே வராது இல்லையா? அப்ப இப்புனா பாப்பா, பிப்பி, புப்பு, பெப்பே, பை, பொப்போ, பௌ அந்த மாதிரி எது வேணாலும் வரலாம். சரியா? அதுக்கப்புறம் தென்றல் இன்னுக்கு அப்புறம் ரா வந்திருக்கா. ராரா ஈருனா ராரா ரீரி ருரு ரேரே ரை ரோரோ ரவ் அப்படிங்கிற வரைக்கும் வரலாம். சரியா? அந்த மாதிரி. அடுத்து இடையின எழுத்துக்கள் 6ம் இய்யு, இரு, இல்லு, இவ்வு, இல்லு, இல்லு. சரியா? இதான் வந்து இடையின எழுத்துக்கள் அப்படின்னு வந்து சொல்லுவோம். சரியா? ஒரே இனமாகும். இது எல்லாமே வந்து ஒரே இனம் அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உயிர் எழுத்துக்களுக்கும் இருக்கு. என்ன அப்படின்னா ஆக்கு அப்புறம் ஆ, ஈக்கு அப்புறம் இ, உ உ, ஏ ஏ, ஐ உய், ஐக்கு அப்புறம் இ. சரியா? ஓ ஓ, அதுக்கப்புறம் அவுக்கு அப்புறம் ஊ. சரியா? ஸோ இது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது 2 மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. அதாவது ஐக்கு அப்புறம் ஈ வரணும். ஸோ அவுக்கு அப்புறம் ஊ வரணும். சரியா? இதை எழுத்து தனியாகவும் நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க பாருங்க. மெய் எழுத்துக்களைப் போலவே உயிர் எழுத்துக்களிலும் இன எழுத்துக்கள் உண்டு. சரியா? உயிர் எழுத்துக்கள்லையும் இன எழுத்துக்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. உயிர் எழுத்துக்களில் குறிலுக்கு நெடிலும், நெடிலுக்கு குறிலும் இன எழுத்துக்கள் ஆகும். சரியா? அதாவது இப்ப நம்ம அங்க வந்து என்ன பார்த்தோம்? வல்லினம், மெல்லினம் பார்த்தோம். இங்க வந்து எப்படி குறிலுக்கு நெடில் எழுத்து இன எழுத்தாவும், நெடில் எழுத்துக்கு குறில் எழுத்து இணை எழுத்தாவும் இங்கே அமைகிறது தான் வந்து உயிர் எழுத்துக்கள்ல அப்படிதான் அமையும் அப்படின்னு வந்து சொல்றாங்க. சரியா? குறில் எழுத்து இல்லாத ஐ என்னும் எழுத்துக்கு இ அப்படிங்கிறத இணை எழுத்தாவும், அவு அப்படிங்கிற எழுத்துக்கு ஊ அப்படிங்கிற எழுத்தை இணை எழுத்தாவும் எடுத்துக்கிறாங்க. ஏன்னா இங்க நம்மளுக்கு குறில் எழுத்துக்கள் எல்லாத்துக்குமே இருக்குல்ல. ஆ அப்படின்னா ஆ இருக்கு பாத்தீங்களா? இது குறில், இது நெடில். அதே மாதிரி ஈ நெடில், அதுக்கப்புறம் ஈ வந்து குறில், அதுக்கப்புறம் இது நெடில், இது குறில். சரியா? இது நெடில், இது குறில்.
அதுக்கப்புறம் ஓ, ஓ. அப்ப இது நெடில், இது குறில், இது நெடில். சரியா? எல்லா எழுத்துக்குமே வந்து குறில், நெடில் இருக்கும். இந்த ஐக்கும், இந்த அவுக்கும் மட்டும் தான் நெடில் இருக்காது. ஐனா ஐ மட்டும் தான் இருக்கும். சரியா? அவுனா அவு மட்டும் தான் இருக்கும். ஸோ அதுக்கு மட்டும் ஐக்கு ஈயும், அவுக்கு ஊவும் வந்து இணை எழுத்துக்களா எடுத்துக்கிறாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அளபெடையில் மட்டும் நெடிலை தொடர்ந்து அதன் இனமாகிய குறில் எழுத்து சேர்ந்து வரும். சரியா? அளபெடையில மட்டும். சரியா? நெடில தொடர்ந்து குறில் எழுத்து சேர்ந்து வரும்னு சொல்றாங்க. அதாவது ஓ ஓதல், தூவும், அதுக்கப்புறம் தளியி அப்படிங்கிறது. ஓகேவா? தமிழ் எழுத்துக்களில் ஆயுத எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவாப்பா? ஸோ இந்த பாயிண்ட்லாம் நோட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் கொஸ்டினா கூட கேட்கலாம்ப்பா. ஸோ வந்து இது ஜஸ்ட் வந்து இன்ஃபர்மேஷன் மட்டும் நினைக்காதீங்க. தமிழ் எழுத்துக்களின் ஆயுத எழுத்துக்கு மட்டும் டேஷ் இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரியா? இணை எழுத்தா, வினா எழுத்தா, அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்து கேட்பாங்க. சரியா? அதே மாதிரி தமிழ் எழுத்துக்கள்ல எந்த எழுத்துக்கு மட்டும் இணை எழுத்து இல்லை அப்படின்னு வந்து கேட்பாங்க. சரியா? ஆப்ஷன்ல வந்து நிறைய எழுத்துக்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஆயுத எழுத்து, மெய் எழுத்து, வல்லின மெய் எழுத்து, இடையின மெய் எழுத்து. ஸோ இந்த மாதிரிலாம் வந்து கொடுத்து உங்களை கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. ஸோ கொஞ்சம் தெளிவா வந்து இந்த இன்ஃபர்மேஷன்ஸையும் நல்ல திருத்தமா படிச்சுக்கோங்க. ஓகேவாப்பா? ம். அடுத்து ஆப்ஷன். அ ஃபர்ஸ்ட்டு மெல்லினத்திற்கான இன எழுத்து இடம்பெறாத சொல் எது அப்படின்னு பார்த்தோம்னா, மஞ்சள், இஞ்சி, இச்சு வந்துருச்சு. இன்னு, இத்து வந்துருச்சு. அதுக்கப்புறம் இம்மு, இப்ப வந்துருச்சு. கல்விப்பா. ஓகேவா? ஸோ இப்போ உள்ள ஒரு வந்து இந்த இடத்துல கண்ணில் அப்படின்னு வந்து ஓகேவா? ஸோ அதுவும் வந்து அதேதான். ஓகேவாப்பா? ஸோ அடுத்து பாருங்க. தவறான சொல்லை வட்டமிடுக. அப்படின்னா கண்டானா, வென்றானா, நண்டு, இன்னு பிளஸ் இட்டு வந்துருச்சு. இன்னு பிளஸ் இட்டு இங்கேயே வந்துருச்சு. இங்கே இன்னு பிளஸ் அப்ப இது மட்டும் தான் தப்பா இருக்கு. ஓகேவா? அப்ப வென்றான் அப்படிங்கிறது தான் இந்த ஆப்ஷன். ஓகேவா? ஸோ பிழையான சொல்லை திருத்தி எழுதுக அப்படின்னா தென்றல் 2 சொல்லி இன்னும் வரணும். கண்டம் 3 சொல்லி இன்னும் வரணும். நன்றி இந்த ரா வரணும். பெரிய ரா. மண்டபம் 3 சொல்லி இன்னும் வரணும். ஓகேவாப்பா? நோட் பண்ணிக்கோங்க. குறள் நாட் இம்பார்ட்டன்ட். ஸோ இது வந்து உங்களுக்கே தெரியும். இது வந்து ஒரு சொல்ல 2 பொருள். மாலைனா மாலை பொழுதையும் குறிக்கும், மாலை போடுறதையும் குறிக்கும். 6னா 6 குறிக்கும், நம்பர் 6ஐயும் குறிக்கும். படினா நம்ம படி ஏறி போறது, அதுக்கப்புறம் படிப்படியா வந்து படிச்சு வர்றது அப்படிங்கிறதையும் குறிக்கும். சரியா? ஸோ இதெல்லாம் வந்து ஆல்ரெடி உங்களுக்கு நான் வந்து எல்லா இதுலயும் வந்து நடத்திருக்கேன். ஸோ ஈஸியா நீங்களே வந்து எழுதிடலாம். சரியா? ஆசிரியர் கவிதை எழுதுகிறார். மாணவன் கவிதை எழுதுகிறான். சரியா? ஆசிரியர் பாடம் கற்பிக்கிறார். அதுக்கப்புறம் மாணவன் பாடம் படிக்கிறான். ஆசிரியர் பாடம் படிக்கிறார். கவிதை எழுதுகிறார் அப்படின்னு சொல்லியாச்சு. ஓகேவா? ஸோ இந்த மாதிரி நீங்க இதையே வந்து மேட்ச் பண்ணி கண்டுபிடிச்சுக்கோங்க. ஓகேவா? ஹோம் ஒர்க் உங்களுக்கு அதெல்லாம். ஓகே. இது வெரி வெரி இம்பார்ட்டன்ட்ப்பா. ஸோ இந்த இது எல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. காமராஜர் பிறந்த நாளை வந்து நம்ம என்னவா கொண்டாடுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னவா கொண்டாடுறோம்? கமெண்ட்ல சொல்லுங்க பார்ப்போம். காமராஜர் பிறந்த நாளை நாம் என்னவாக கொண்டாடுகிறோம்? கல்வி வளர்ச்சி நாளாக. சரியா? டாக்டர் எஸ் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாள் வந்து என்னவா கொண்டாடப்படுது அப்படின்னா, ஆசிரியர் தினம். அதுக்கப்புறம் அப்துல் கலாம் பிறந்த நாளை வந்து நம்ம மாணவர்கள் தினமா கொண்டாடுறோம். விவேகானந்தர் பிறந்த நாளை வந்து நம்ம தேசிய இளைஞர் தினமா கொண்டாடுறோம். குழந்தைகள் தினத்தை வந்து நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய பிறந்த நாளா வந்து கொண்டாடுறோம். ஓகேவா? சரி, ஓகேப்பா. அகர வரிசையா? இணை எழுத்துக்கள். ஓகே. இணை எழுத்துக்கள்ல வந்து இங்கு, இக்கு வந்துருச்சு. இது ஓகே. இன்னு டூ இது கிடையாதுப்பா. இக்கு பக்கத்துல கா வரக்கூடாது. வண்டு இன்னு இட்டு வந்துருச்சு. இன்னு இட்டு மண்டபம் வந்துருச்சு. இங்கு இக்கு. இங்கு இச்சு தானே வரணும். இங்கு இக்கு தான். ஓகே. கரெக்ட்டுப்பா. ஸோ இதுவும் வந்து கரெக்ட். ஓகேவா? ஸோ அப்ப பக்கம்ங்கிறது தப்பு. அடுத்து இங்க பாருங்க. வெந்தயம் கரெக்ட், தந்தம் கரெக்ட், பஞ்சு கரெக்ட். அதுக்கப்புறம் வந்து பச்சை இச்சுக்கு அடுத்து இச்சா வரும். இச்சுக்கு அடுத்து மறுபடியும் இச்சேவா வரும். சையா வரும் வராது. அப்ப தப்பு. ஓகேவா? இச்சுக்கு அடுத்து என்ன வரும்? இஞ்சி வரணும். சரியா? இஞ்சி, இச்சு அப்படி வரணும். சரியா? அடுத்து தக்காளி வருமா? தக்காளி வராது. அடுத்து மஞ்சள். இஞ்சுக்கு அடுத்து இச்சு வந்திருக்கு பாருங்க. இஞ்சுக்கு அடுத்து சா. இன்னுக்கு அப்புறம் தா. இஞ்சுக்கு அப்புறம் சா. இஞ்சுக்கு அப்புறம் இந்துக்கு அப்புறம் தா. ஓகேவா? ஸோ அந்த மாதிரி வரணும். அடுத்து இங்க பாருங்க. கம்பளம் ஓகே. குன்று ஓகே. காக்கை வராது. செங்கடல் ஓகே. தேங்காய் ஓகே. ஓகேவா? ஸோ இதான்ப்பா ஆன்சர். கீழ்காணும் சொற்களுள் அமைந்துள்ள இணை எழுத்துக்களை எடுத்து எழுதுக. சரியா? இது வந்து இணை எழுத்துக்கள் அமைந்துள்ள சொற்களை வட்டமிடுக அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுல வந்து எடுத்து எழுத சொல்லியிருக்காங்க. இங்க இங்க என்னென்ன எழுத்துக்கள்னா, இங்கு கு, அதுக்கப்புறம் இங்கு கு, அதுக்கப்புறம் இஞ்சி இச்சு, அதுக்கப்புறம் இஞ்சு சா, அதுக்கப்புறம் வந்து
இதில் வந்து என்ன வரும், பட்டணம்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பட்டணம் இட்டு ப்ளஸ் இன்னு, அதுக்கப்புறம் வந்து சுண்டல், அதுக்கப்புறம் வண்டி, அதுக்கப்புறம் வந்து இந்து ப்ளஸ் தா, இந்து, இட்டு, தூ. இருக்கு வந்து என்ன வரும், இருக்கு வந்து இன்னு வருமா? ஸோ அப்போ வந்து இக்குக்கு வந்து இன்னு, கற்கண்டு இன்னு ப்ளஸ் டு, அது இது இங்கே வரும். ஸோ தென்றல் இன்னு ப்ளஸ் இரு வரும். நன்று இங்கே வரும். ஓகேவா? ஸோ இதுதான் எழுத்துக்கள். பத்தியை படித்து விட எழுதுக, ஹோம்ஒர்க்காக எடுத்துக்கோங்க. ஸோ இதை வந்து படித்து எழுதிருங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது நெக்ஸ்ட் பார்க்கலாம். அவ்வளோதான்ப்பா. ஸோ முறை மாறியுள்ள சொற்களை சரியான இது வந்து முளையிலே விளையும் தெரியும் பயிர். விளையும் பயிர் முளையிலே தெரியும். ஆக்குவோம் இல்லாமை கல்லாமை. கல்லாமை இல்லாமை ஆக்குவோம். ஓகேவா? அவ்வளோதான்ப்பா. அவ்வளோதான். சரி, ஓகே. இதோட வந்து இந்த பாடம் வந்து முடிஞ்சுச்சு. கலைச்சொற்கள் இருக்கு. இதை மட்டும் பார்த்துக்கோங்க. கல்வினா எஜுகேஷன், தொடக்கப்பள்ளினா பிரைமரி ஸ்கூல், மேல்நிலை பள்ளினா ஹையர் செகண்டரி ஸ்கூல், நூலகம்னா லைப்ரரி, மின் படிக்கட்டுனா எஸ்கலேட்டர், மின் தூக்கினா லிஃப்ட்டு, மின்னஞ்சல்னா இமெயிலு, குறுந்தகடு அப்படின்னா காம்பேக்ட் டிஸ்க்கு, அதுக்கப்புறம் மின் நூலகம்னா இ லைப்ரரி, மின் நூல்னா இ புக்ஸு, மின் இதழ்கள்னா இ மேகசின். ஓகேவா? ஸோ இதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரியா? சரி, ஓகேப்பா. இதோட வந்து இந்த வீடியோ வந்து நம்ம முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு புரிஞ்சுன்னா ஒரு லைக் பண்ணிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இல்லை பிடிக்கல, உங்களுக்கு வேறு எதுவும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கீழே உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஓகேவா? நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.